ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சுவாரஸ்யமான தொடர்ச்சியான பதிவையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி என்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் தாங்க. ஆண்டுக்கு 12 அமாவாசைகள் வந்தாலுமே கூட மிகப்பெரிய அமாவாசைகள் அப்படின்னு 3 அமாவாசைகள் தான் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அதாவது இந்த 3 அமாவாசைகளிலுமே சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத அமாவாசை தான். ஏன்னா இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் தான் மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வந்து தங்கி இருக்கக்கூடிய நாட்களை தான் மகாலயபட்ச காலம் அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முடிந்து அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியில் இருந்து ஆரம்பமாகி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களை தான் மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 நாட்கள் மகாலயபட்ச காலம், 15வது நாளாக இறுதியாக மகாலயபட்ச அமாவாசையோடு வந்து நிறைவு செய்வாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்ருக்கள் நம்மளை தேடி நம்மளுடைய வீடு தேடி வருவாங்களாம். நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காகவே அவங்க வந்து வருவாங்க. மேலும் அவர்களுடைய பசி, தாகம் இவற்றை எல்லாம் தீர்க்கக்கூடிய தலையாத கடமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்குங்க. அதுவும் கண்டிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு இருக்குது. இந்த விஷயங்களை நம்மளுடைய எல்லாருடைய கவனத்திற்கும் கொண்டு வருவதற்காக தான் இந்த மகாலயபட்ச காலமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வாங்க மகாலயபட்ச காலத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மேலும் என்ன மாதிரியான பலன்களை துலாம் ராசி என்பவர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டிற்கான மகாலயபட்ச காலம் அப்படின்றது புரட்டாசி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். இந்த நாட்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய மிகச்சிறந்த நாட்களாக வந்து இருக்குது. நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக எல்லா சாபங்களையும் விட பித்ரு சாபம் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வரங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பலம் கூட இருக்குங்க. அதனால தான் இந்த பித்ரு தோஷம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 15 நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற அமாவாசைகளில் நீங்கள் செய்ய தவறிய கடமைகளை கூட இந்த அமாவாசையில் செய்தாலே போதும். எல்லா அமாவாசைகளிலும் நீங்கள் வழிபட்ட பலன்களை வந்து அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட மகாலயபட்ச அமாவாசையில் யாரெல்லாம் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த 14 நாட்களுடைய நிறைவாக வரக்கூடிய அமாவாசையின் பொழுது யாரெல்லாம் தர்ப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாய் தந்தையை இழந்த மகன்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். கணவர் இல்லை அப்படின்னா மனைவி வந்து செய்யலாம். ஒருவேளை உங்களுடைய கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் சுமங்கலி பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது யாருக்காகவும். அதேபோல் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் வாரிசு அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய தாய் தந்தைக்கு வந்து வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து நீங்கள் படையல் போட்டு வந்து சாமி கும்பிடலாம், தவறு கிடையாது. ஆனால் எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக நீங்கள் யாருக்காகவும் இறைக்கக்கூடாதுங்க, நினைவில் வைத்துக்கோங்க. இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய 14 நாட்களிலுமே உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டு வாசல்லே தாங்க இருப்பாங்க. அவங்களுடைய பசி தாகத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து தீர்க்க வேண்டும். நம்மை தேடி நம்ம வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். இதனால் அவங்களுடைய மனம் குளிர்ந்து பசி தாகம் எல்லாம் அடங்கி அவங்க நமக்கு ஆசிகளை வந்து கொடுத்துட்டு போவாங்க. இது நம்மள மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய தலைமுறையினரையும் சிறப்பாக வாழ் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் உங்களுடைய தலைமுறையினர், அதாவது சந்ததியினரை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ நீங்கள் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான தோஷமும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக வந்து செய்துக்கோங்க. இது போல் வரக்கூடிய அமாவாசைகளில் யாரெல்லாம் உங்களுடைய கடமைகளை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காக நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய 14 நாட்களில் குறிப்பிட்டு முக்கியமாக ஒரு சில நாட்கள் இருக்குது. அதாவது 21ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள் தாங்க. 21ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாபரணி. இந்த மகாபரணி அப்படிங்கிறது யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரம். இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்ச வழியை காட்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மகாபரணி 21ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கு. இரவு 8 மணிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுங்க. ஸோ இது நீங்கள் மகாபரணி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதே போல் அமாவாசை தினத்தப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர்நிலைகள் இல்லைன்னா தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்து கருப்பு எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும். உங்களுக்கு தர்பை கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, தர்பை இல்லைன்னா பரவாயில்ல, எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்கணும். இது குறைந்தபட்சம் செய்யக்கூடிய தர்ப்பண முறை. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தர்ப்பண முறையும் கூட. இல்லை உங்களுக்கு நல்லாவே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புரோகிதர்களை வச்சு ஆற்றங்கரைகளோ குளத்தங்கரைகளோ செய்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த அமாவாசையில் செய்துக்கணும். இது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கோம், நாங்கள் வெளியில் இருக்கோம், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றவங்க கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா இதற்கு பரிகாரமாக உங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தாங்க. உங்களால் என்ன தானங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இல்லை எங்களால் சாப்பாடு மட்டும்தான் தானம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு கொடுங்க. இல்லை வஸ்திர தானம் செய்ய முடியும் அப்படின்னா புதுசாக துணி வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். இல்லை அதுவும் இல்லை எங்களால் பழங்கள் வாங்கி தானம் செய்ய முடியும்னா அதை செய்யலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படிங்கிறது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சி வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தான் தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த மாதத்தில் சூரியனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. ஸோ சூரியனும் புதனும் சேரும் பொழுது அந்த இடத்துல அற்புதமான புதாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் ஏற்பட இருக்குது. ஸோ இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய 14 நாட்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக அற்புதமான யோக அமைப்புகள் கூட இருக்குங்க. இதன் அடிப்படையில் துலாம் ராசி என்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் தீரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏற்கனவே உடல்நிலை பாதிப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட உடல்நல உபாதைகள் கூட விலக ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவானது வரப்போகுதுங்க. எல்லாமே ஒன்றொன்னா படிப்படியாக சரியாகும். நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னாவே போதுமானது. வருமானம் கூட இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு படிப்படியாக அதுவுமே உயர ஆரம்பிக்கும். வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்ருக்கா? இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய 15 நாட்களும் இந்த டைமில் உங்களுக்கு சுய சிந்தனையோடு செயல்படணும். அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மனதில் வைத்து அதற்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தாங்க இருக்கணும். ஏன்னா மன உளைச்சல், கோபம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணங்கள் கூட சிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ட்ராவல் டைம்லலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் களவு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை துலாம் ராசி என்பர்கள் பார்க்க போகிறீங்க. மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மகாலயபட்ச காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மகாலயபட்ச காலம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளில் ரொம்ப ரொம்ப எளிமையானது என்னென்னா, உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அந்த காவல் தெய்வம் உங்களை கண்டிப்பாக கைவிடாதுங்க. மேலும் இது போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலோட எப்போதுமே இணைந்திருங்க.
இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா தினம்தோறுமே நாங்கள் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.